உலகத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை விரும்பாத மக்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. அந்த நாட்டினுடைய சுற்றுலாவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நவீன தொழில்நுட்பமாக இருக்கட்டும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லையுமே அந்த நாட்டினுடைய வளர்ச்சின்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இன்றைக்கு வரைக்கும் நிறைய நாடுகளுக்கு ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி என்று சொல்லி கூட சொல்லலாம். ஒரு எண்ணெய் வளத்தை வச்சுக்கொண்டு அந்த நாடு வளர்ந்துருக்குன்னு சொன்னால் கூட அந்த நாட்டினுடைய கட்டமைப்புன்றது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த யுஏஇ இலங்கைக்குள்ள முதலீடு செய்கிறதுக்காக இப்போ உள்ளே வந்திருக்குது. அதுவும் 2 முக்கியமான துறைகளில். இது எதுக்காக நான் இவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறேன்றது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெளிவாக தெரியும். இதனால் நிறைய லாபங்கள் எங்கள் நாட்டுக்கு கிடைக்க போகுதுன்றது மட்டும் உறுதியான ஒரு விஷயம். என்னடா தெளிவாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதுக்கு முதல் என்னோட வீடியோவை தான் யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான எல்லா வீடியோஸும் தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுக்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் என்ன ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நேற்று வந்து நான் இந்த வீடியோட பேக்ரவுண்ட் வந்து மாற்றியிருந்தேன். இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்பேஸ் இருக்குது தானே, நிறைய இடைவெளிகள் இருக்குது தானே, அதை வந்து நிரப்புறதுக்காக ஃபுல்லாகவே வந்து புக்ஸை வந்து நிறைய வாங்குவோம்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். வாங்கி அதை ஃபில் பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு ஏதாவது புக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, தத்துவம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி எந்த புத்தகங்கள் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகங்களை பின்னால் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை வாங்கி நான் பின்னால் வைக்கிறேன். ஓகே, முதலாவது விஷயம், அந்த முதலீடு என்ன, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த முதலீடு என்னதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதனால் கிடைக்க போகிற நன்மைகள் என்னதை டீட்டெயிலாகவே சொல்கிறேன். February 3 இலங்கையினுடைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற பிபல் ரத்நாயக் அவர்களுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய இலங்கைக்கான தூதுவரான காலித் அல் அமேரி அவர்களுக்கும் இடையிலான ஒரு சிறப்பு சந்திப்பு ஒன்று நடந்திருந்தது. அந்த சந்திப்பில் தான் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய இலங்கைக்கான தூதுவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இலங்கையினுடைய துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு யுஏஇ தயாராக இருக்குன்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த 2 துறைகளையுமே நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தார். இது வந்து முதலாவது விஷயம். முதலாவது இது எங்கள் நாட்டுக்கு எதுக்காக நன்மைன்னு சொன்னால், எல்லாருக்குமே ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும் யுஏஇயினுடைய எமிரேட்ஸ் எப்படிப்பட்ட விமான சேவைன்றது. ஒரு உலகத்தரம் வாய்ந்த நம்பவண்ண இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சேவை தான் இந்த எமிரேட்ஸ்ன்றது. ஸோ அப்படிப்பட்ட அந்த விமான சேவையை நடத்தக்கூடிய இந்த யுஏஇ இலங்கைக்குள்ள விமான போக்குவரத்துலையும் துறைமுகங்களையும் முதலீடு செய்யுமா இருந்தால் அந்த கட்டமைப்புன்றது எங்கள் நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். ஏற்கனவே இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை கொண்டு நடத்தினது எமிரேட்ஸ் தான். அதை பற்றி வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த நாடு வந்து திரும்பவும் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இந்த துறையில் முதலீடு செய்ய போதுன்னு சொன்னால் அந்த கட்டமைப்பு, இதை நான் எதுக்காக சொல்லணும்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய இப்போ ஒரு நாட்டை வந்து நாங்கள் பின்பற்றோம். இப்போ யாராவது ஒருத்தரை வந்து ஒருத்தரை மாதிரி வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம்னு சொன்னால் அவரை பின்பற்றினா தான் அதுக்கிட்ட மாதிரி வர முடியும். அவர் என்னெல்லாம் செய்கிறார், எப்படி தண்ட வாழ்க்கையை வந்து கட்டமைச்சு கொண்டு போகிறாருன்றதை பார்த்தா தானே எங்களால் அவரை மாதிரி வர முடியும். அந்த மாதிரி இந்த யுஏஇ எப்படி இவ்வளவு வெற்றிகரமான ஒரு சிறந்த நாடாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து அதை பின்பற்றினோம்னு சொன்னாலே எங்களால் அந்த துறையில் எங்களால் மேலே வர முடியும். இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடித்து எடிட் பண்ணிக்க தான் ஒரு மிஸ்டேக் கொண்டு பார்த்தேன். என்னென்னு சொன்னால், ஒரு பிளவிட்டு என்னென்னு சொன்னால், யுஏஇ இலங்கைக்குள்ளே முதலீடு செய்ய போகிறது இலங்கையினுடைய ஏர்போர்ட்டில், விமான நிலையத்தில் தானே தவிர விமான போக்குவரத்தில் இல்லை. ஸ்ரீலங்கன் போர்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட்டில் தான், துறைமுகங்கள் விமான நிலையத்தில் தான் முதலீடு செய்யப்பட போகுது. ஆனால் நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ன்ற மாதிரி விமான போக்குவரத்துன்னு சொல்லியிருப்பேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் சரி, ஆனால் வந்த தகவல் வந்து, அதாவது எங்கே முதலீடு செய்ய போகிறார்கள்னு சொன்னால் இலங்கையினுடைய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையத்தில், அதை மட்டும் சின்னதாக வந்து கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகம்ன்றது கிட்டத்தட்ட உலகத்தினுடைய பிரதானமான கடல் போக்குவரத்துக்கு ஒரு இதய மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடம். அதை நான் ஏற்கனவே சில வீடியோக்களை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த கொழும்பு துறைமுகம்ன்றது இப்போ அபிவிருத்திகள் காணாமல் இருக்கிறபடியாக தான்
எங்களுக்கு அதிகளவான வருமானங்கள் இப்போ போதிய அளவுக்கு கிடைக்காம இருக்குது. அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா இருந்தால் இன்னும் இப்போ கிடைக்கிறத விட அதிகளவான வருமானங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டை சுற்றியுமே ஏகப்பட்ட வளங்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்குது. அதை சரியாக பயன்படுத்தாததால் தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த 2 முக்கியமான துறைகள்லையும் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முதலீடு செய்கிறதால எங்களோட நாட்டுக்கு பெரும்பளவான லாபங்கள் கிடைக்குமாறது ஒரு உறுதியான விஷயம். இதை வந்து நாங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பார்க்க போனால் சுற்றுலாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி பொருளாதாரம், அபிவிருத்தி, சிறந்த உள்கட்டமைப்பு, மிகச்சிறந்த உள்கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடு. அதே மாதிரி வேலைவாய்ப்பு, எங்களோட நாட்டிலிருந்தே அதிகளவான மக்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறதை வந்து நாங்கள் பார்த்து கொண்டுக்கிறோம். அதே மாதிரி சுகாதாரம், இது எல்லாத்துலேயுமே பார்க்க போனால் நான் பிரதானமாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இந்த அரபு நாடுகளில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு உள்கட்டமைப்பு. ஜோதிச்சு பாருங்க, வரி என்றது இல்லாமல் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் எப்படி கொண்டு போய் கொண்டுக்கிறார்கள்னு சொல்லி. எண்ணெய் வளம்ன்றது இருக்குதான், ஆனால் அதை வச்சுக்கொண்டும் வரியை வாங்காமல் அதை எப்படி கொண்டு போகிறார்கள்ன்றது. அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் உலகத்தினுடைய பெரிய பணக்காரர் யாருன்னு பார்க்க போனால் இலோன் மஸ்க்னு சொல்கிறோம், இல்லாட்டி ஜெஃப் பெசோஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து வெளியில் தெரிஞ்சவர்களை மட்டும் நாங்கள் பேசிக்கொண்டுக்கிறோம். ஆனால் இந்த யுஏஇனுடைய உள்ளே இருக்கக்கூடிய நபர்களினுடைய பணம்ன்றது எங்களுக்கு வெளியில் கணக்கிடப்படையலை. ஆனால் அவர்கள்லாம் சொல்லப்போனால் ரியல் பில்லியனர்ஸ்னு சொல்லி கூட எங்களால் சொல்ல முடியாது. அதை தாண்டியும் எங்களால் கல்குலேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு அதிக பணத்தை கொண்டு வெளியில் காட்டாமல் இருக்கக்கூடிய நபர்களாக வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நாட்டினுடைய முதலீடு எங்களோட நாட்டுக்கு வருதுன்னு சொன்னால் உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி எங்களோட நாட்டுக்கும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக நன்மைகளை அதிக அளவில் கொண்டு வரும். இந்த நாடு வந்து எங்களோட நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து ஐடி சம்பந்தமான நிறைய முதலீடுகள் யுஏஇயால் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி யூஎஸில் அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனியே யுஏஇயால் அங்கே ரன் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் ஏற்கனவே இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய முதலீடுன்றது பெரிய அளவில் இருக்குது. ஏற்கனவே எங்கள் நாட்டுக்குள்ளே முதலீடு இருக்குது. இதுதான் முதலாவது முதலீடுன்னு கேட்டால் இல்லை, இது வந்து பெரிய ஒரு முதலீடு இப்போ வரப்போகிறது. ஆனால் ஏற்கனவே எங்கள் நாட்டினுடைய சுற்றுலாத்துறையில் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் நிறைய இலங்கைக்குள்ளே யுஏஇயால் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி கட்டுமானத்தில் எங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி ஐடியில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டியிலையும் வந்து நிறைய முதலீடுகள் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்போ கொண்டு வரப்போகிற இந்த 2 துறைகளிலான முதலீடுன்றது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு முதலீடு, துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எங்கள் நாட்டுக்கு இருக்குமான்னு சொல்லி எங்களால் 100% எதிர்பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட நன்மைகளை இந்த முதலீடுகள் எங்கள் நாட்டுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி. ஆனால் கட்டாயமாக நான் உறுதியாக சொல்லுவேன், நிறைய நன்மைகள் சரியாக பயன்படுத்தினா இந்த மற்ற நாடுகள் மாதிரி இந்த ஏற்கனவே இருந்த அரசாங்கம் வந்து கொண்டு வரக்கூடிய முதலீடுகள்லேருந்து அவர்கள்ட்ட லஞ்சம் கேட்ட வரலாறுகளும் எங்கள் நாட்டுக்கு வந்து பெரிய அளவில் இருக்குது. அதை பற்றி நான் சில வீடியோக்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் சரியான முறையில் அந்த முதலீடுகளை பெற்றுக்கொண்டு எங்களோட கட்டமைப்பை நாங்கள் மேம்படுத்தினோம்டா, இந்த புதிய அரசாங்கம் மேம்படுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த யுஏஇயாக மாற முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள், இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களா தாராளமாக கிளியர் கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் நடத்த ஷேர் பண்ணிருங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொன்னால் இந்த மாதிரியான தொடர்ச்சியான இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.